திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஒருவனுமே உலகேழும் படைத்தான், ஒருவனுமே உலகேழும் அளித்தான், ஒருவனுமே உலகேழும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடுயிர்தானே. திருச்சிற்றம்பலம். ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். திருமந்திரத்தில் இறைவனின் முழு முதல் தன்மையை மிக எளிய சொற்களில் விளக்குகிறது இந்த பாடல். ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான். அந்த ஒப்பற்ற ஒருவனே யார்? அவன் இறைவன். அவன் 7 உலகங்களையும் படைக்கும் ஆற்றல் கொண்டவன். படைத்தல் யார் படைக்கிறார்? பிரம்மா. ஒருவனுமே உலகு 7 அழித்தான். படைத்த அந்த உலகங்களை பாதுகாக்க வேண்டுமல்லவா? அப்படி பாதுகாத்து உயிர்களுக்கு தேவையானவற்றை வாரி வழங்கி அருள்பவனும் அவனே. யார் செய்கிறார்கள்? காத்தல் தொழில் செய்பவர் யார்? விஷ்ணு. ஒருவனுமே உலகு 7 துடைத்தான். காலம் வரும்போது என்ன ஆகிறது? அந்த 7 உலகங்களையும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொள்பவனும், அதாவது அழித்தல் மறைத்தல் என்று கூறுகிறோமே, அதுவும் அவனே தான். அழித்தல் யார் செய்கிறார்கள்? ருத்ரன். ஒருவனுமே உலகோடு உயிர்தானே. இவ்வாறு படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்யும் அந்த ஒருவனே இந்த உலகமாகவும் இருக்கிறான், அந்த உலகத்தில் வாழும் உயிர்களாகவும் இருக்கிறான். எவ்வளவு அழகான கருத்து பாருங்கள். புராணங்களில் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்று போட்டி வரும்போது சிவன் ஒரு நீண்ட ஜோதி பிழம்பாக, அதாவது அண்ணாமலையார், நின்றார். இது யாவரும் அறிந்ததுதான். பிரம்மாவால் தலையை தேடி பிடிக்க முடியவில்லை, விஷ்ணுவால் அடியை காண முடியவில்லை. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, படைப்பதும் காப்பதும் தனித்தனி தொழில்கள் அல்ல, அவை ஒரே பேரொளியின் வெவ்வேறு செயல்பாடுகள் என்று. திருமூலர் இந்த பாடலில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். அது என்ன? நாம் பொதுவாக பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், சிவன் அழிக்கிறார் என்று தானே தனித்தனியாக சொல்கிறோம், அப்படி பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் பத்தி எனப்படும் அந்த ஒருவனே அந்த அனைத்து தொழில்களையும் செய்கிறான். ஒரு மனிதன் தன் பங்கருக்கு தந்தையாக இருக்கிறான், அலுவலகத்தில் எப்படி இருக்கிறான்? அதிகாரியாக இருக்கிறான். தன் தந்தைக்கு மகனாக இருக்கிறான். ஆள் ஒருவன் தானே, ஆனால் செய்யும் செயலை பொறுத்து அவருக்கு பெயர்கள் மாறுகின்றன. அதுபோலவே இறைவன் ஒருவனே எல்லாமாகவும் இருக்கிறான். இந்த உலகில் உள்ள அணுவும் அவரே, அண்டமும் அவரே. நாம் இறைவனை புறத்தே தேட வேண்டியதே கிடையாது. நம் உயிரே இறைவனின் அம்சம்தான் என்பதை உயிர்தானே என்று கடைசி வரி மூலம் திருமூலர் உறுதிப்படுத்துகிறார். இது அத்வைத்த தத்துவத்தின், அதாவது இறைவனும் உயிரும் வேறு வேறல்ல என்ற மிக முக்கியமான பாடல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவனுமே உலகு 7 படைத்தான், ஒருவனுமே உலகு 7 அழித்தான், ஒருவனுமே உலகு 7 துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.